பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இதன் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இப்பொழுது நாம் வேதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். கலாத்தியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14, 15, 16. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டத்திருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைய உண்டு இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானம் இரக்கம் உண்டாவாது இருப்பதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதில் பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, விருத்த சேதனமும் சரி விருத்த சேதனம் இல்லாமையும் சரி ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியமாக இருக்கிறது. ஒரு பிரமாணத்தை அவர் நினைச்சுக்கிறார், கொடுக்கிறாரு. அதில் பார்க்கும் பொழுது முதல் காரியம் காணப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மையை பாராட்டுவது இல்லை அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம இருப்போம்னு சொன்னால், நம்முடைய தலைவராக, நம்முடைய இரட்சகராகிய நம்முடைய இரட்சிப்பு கொடுத்து நம்ம இதுவரை வழி நடத்துகிறதான, இனியும் வழி நடத்த போகிற நித்திய ஜீவனோடு அவரோடு வாழ இருக்கிறதான இந்த கிறிஸ்துவை குறித்தே அல்லாமல், இல்லை என்றால் அவருடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. அதோடு கூட நிறுத்தி விடாமல் தொடர்ந்து சொல்லுகிறார் வார்த்தை, உலகத்தில் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருந்தால் உலகத்தின் காரியங்கள் என்னிலே சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் சிலுவையில் உலகத்திற்காக என்ன செய்யப்பட்டிருக்கேன், சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உலகம் வேறு, நான் வேறு. உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்காகவே நான் வாழ்கிறேன். கிறிஸ்து இயேசு மாத்திரமே என்னிலே வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக நான் வாழ வேண்டியது நான் மிகுந்த ஒரு பாக்கியமாக நான் நினைச்சேன் பார்க்கிறேன். அப்போ அந்த புது சிருஷ்டியா காரியம் என்று சொல்லப்படுகிறது. புது சிருஷ்டியே ரொம்ப முக்கியம். விருத்த சேதனமோ விருத்த சேதனம் இல்லாமையோ, அதாவது நம்முடைய செயல்பாடுகள், நம்மளுடைய பாரம்பரியமோ, நம்மளுடைய காரியங்களோ, நம்முடைய ஜபங்களோ, நம்மளுடைய வேத வாசிப்போ இல்லைன்றது இது மாத்திரமல்ல. இது தேவைதான், கட்டாயம் தேவைதான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு இதெல்லாம் அவசியம் தேவைதான். ஆனால் அது ஒரு சடங்காச்சாரமாய் போய்விடாதபடி தேவனோடு ஒரு உறவு, ஐக்கியம் நமக்கு இருக்க வேண்டும் என்றும் அது புது சிருஷ்டியாக மாறணும் அப்படிங்கிறது ஒரு காணப்படுகிறது. 3 விஷயங்களும் இங்கே பார்க்குறோம். ஒன்று, சிலுவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன். அடுத்து, சிலுவையில் நான் அறைய உண்டு இருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறைய உண்டு இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, புது சிருஷ்டி தான் முக்கியம், என்ன காரியமாக இருக்கிறேங்கிறது முக்கியம் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. புது சிருஷ்டியை நம்ம சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்படுகிறது. இங்கே என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் புது மனுஷனாக இருக்கிறேன். உள்ளான மனுஷன் மாறுகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புறம்பான மனுஷன் மாற்றங்கள் இருக்குதோ இல்லையோ, ஒருவேளை இருந்தால் நல்லது. ஆனால் அதை தாண்டி உள்ளான மனுஷனுடைய காரியம் நிச்சயமாக மாற வேண்டும். ஆனால் வெளியே நான் எப்படின்னா இருக்கிற தேவனை நீங்கள் உள்ளத்தை தானே பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உள்ளத்தை தான் பார்க்குறார். ஆனால் உள்ளான மனிதன் மாற மாற வெளிப்புறமும் நிச்சயம்னா ஒரு மாற்றத்தை நிச்சயமாக அதில் வரும். ஒருவேளை அது 100% வெளிப்பாடு இல்லாவிட்டாலும் கட்டாயம் ஒரு மாற்றம் நிச்சயம் இருக்க தான் செய்யும். அப்போ புது சிருஷ்டியாக நான் மாறணும் அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நான் மறைந்து இருக்கிறது, இல்லைன்றால் கிறிஸ்துவே வெளிப்படுகிறவராய் என்னிலே காணப்படும் பொழுது அந்த புது சிருஷ்டிக்கு நேரம் நான் கடந்து போகிறேன். அப்போ கிறிஸ்துவோடும் தேவனோடும் ஐக்கியம் எப்பொழுதும் இருக்கும் பொழுது தான் அந்த ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. ஒரு மரத்தோடு ஒரு மரம், இல்லை என்றால் ஒரு செடியோடு இன்னொரு கொடி அது இணையப்பட்டிருந்தால்தான் அது வளர்ச்சிக்கு நேரம் என்ன செய்யும், கடந்து போகும். இல்லை என்றால் ஒரு செடியோடு ஒரு வயரோ மற்ற காரியங்களோ ஒரு சீரியல் லைட்டோ போட்டால் அதன் பார்க்க நல்லா இருக்கலாம், ஆனால் அதனால் ஒரு வளர்ச்சியோ காரியமோ காணப்படுவதில்லை. அதனால் பலன் என்பதும் சில வருவதில்லை. அது வெளிப்புறமாக பார்க்க அழகாக இருக்கலாம். அப்போ ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கை நமக்கு நிச்சயம் அவசியமாக இருக்குது. அதற்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நான் வர வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு சில விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். முதல் காரியத்தை பார்க்கும்பொழுது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் 20-21 பார்க்கலாம். இயேசு பிதாவினிடத்தில் ஒரு ஜெபத்தை செய்கிறார். என்ன ஜெபம் அப்படின்னா, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும்
அல்லாமல், அதாவது சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறதற்காகவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதாவது நமக்காகவும் அவர் ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணியிருக்கார். யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, இந்த கிறிஸ்துவ மேல் இருக்கிற விசுவாசத்தை என்றால் கிறிஸ்துவை அப்போஸ்தலருடைய சுவிசேஷத்தினாலும் அப்போஸ்தலருடைய வார்த்தையினாலும் யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறார், விண்ணப்பம் செய்திருக்கிறார். அது என்ன விண்ணப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன விசுவாசிக்கிறார்கள். முதல் விஷயம் என்னென்னா, அவரை விசுவாசிக்கிற ஒரு காரியம். இப்போ புது சிருஷ்டியை நான் வருவதற்கு முதல்ல அவர் மேலே ஒரு விசுவாசம் என்ன செய்யணும்னா இருக்கிறது. விசுவாசம் சொல்லும் பொழுது அது சோதிக்கப்படுகிறதுக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ். அது விசுவாசம் நான் சொல்லிவிட்டு அதை சோதனைக்கு உட்படுத்தாதபடி ஒரு விசுவாசம் இருக்குன்னு சொன்னால் அதனால் ஒன்றும் இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு ஒரு கிரியை வர வேண்டும். அதனால ஒரு காரியத்தை நாம் என்ன செய்யணும்னா விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது விசுவாசத்தை நான் புடமிடப்படும் பொழுது அது பொண்ணாக என்ன செய்யுதுன்னா விளங்குகிறது என்று பார்க்கலாம். 2:21 பார்க்கும் பொழுது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் கடையத்தில் நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நம்மையும் அவர் குமாரனாக அவர் என்ன செஞ்சார், அவர் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற உலகத்தை ஜெயிக்கிறவர்களுக்கு அவர் நம்மளை குமாரன் என்று நினைச்சார், அழைக்கிறார். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அப்புறம் நாம், அதாவது சபை, மணவாட்டியாகிய சபை ஒன்றாக இருக்கிறதுக்கு தான் அவர் இவ்வளோ காரியங்களை என்ன செய்கிறாருன்னா செய்து வருகிறார். அப்போ அந்த புது சிருஷ்டியாக இங்கேயே வாழும் பொழுது, இங்கே ஒரு மனிதன், ஒரு ஆதி மனிதன் இருக்கிறான், மாம்ச மனுஷன் இருக்கிறான். இந்த மனுஷன் என்ன செய்கிறான், பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது, ஆதாம் ஏவாளால் கைவிடப்படும் பொழுது, ஆதாம் ஏவாள் அவர்களை விழத்தள்ளும் பொழுது மாம்ச மனுஷனாக அவன் நினைச்சுக்கிறான், வாழுகிறான். எப்படி பார்த்தாலும் மாம்சம் கட்டாயம் அது எளிமைதான் நிச்சயம் ஆகும். ஆனால் மீண்டும் மீண்டும் அது ஆவியானவர் தான் அதை மேலோங்குகிறார். மாம்சம் ஆவி விரோதமாக, ஆவி மாம்ச விரோதம் போராடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இறுதியில் ஆவி ஜெயிக்கிறது என்று பார்க்குறோம். அப்போது எந்த அளவுக்கு நம்ம ஆவிக்கு விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் ஜெயிக்கிறார். ஆவி நம்மள நினைச்சி உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. மாம்சம் பல நேரம் சோர்வு உண்டாகும். பல நேரம் மாம்சத்தில் எப்பவும் சோர்வு வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் இது நடக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறது அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கும். மாம்சம் அப்படி தான். ஆனால் ஆவியோ இக்கால பாடுகள் வருகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். அப்போ முதல்ல நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புது சிருஷ்டியின் நோக்கம் என்னென்னா, நான் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறது தான் அதனுடைய நோக்கம். ரோமர் 6:3 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பார்த்தீங்க அப்படின்னா ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 3வது ஒரு காரியம் பார்க்கும்போது ஞானஸ்தானம். நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒரு ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். இந்த ஞானம் வந்த பிறகு ஒரு ஸ்நானத்தை நாம் என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். 4வது வசனம் சொல்கிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயல நாம் இணைக்கப்பட்டவர்களாகனால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஞானஸ்தானத்திற்குள்ளாக ஒருவர் பங்குள்ளவர்களாக இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த புது சிருஷ்டிக்குள்ளாக அவன் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த புது சிருஷ்டிக்குள்ளாக வரும் பொழுது உயிர்த்தெழுதலும் அதில் ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் பாடல் இல்லைன்றால் கிறிஸ்துவின் மரணத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையாலே நாம் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக இருக்கணும். எவ்வளோ பெரிய பாருங்கள். அப்போ 2வது மரணம் நமக்கு இல்லை. முதல் மரணம் மனிதனுக்கு எல்லாம் நீதியாக எண்ணப்படுகிறது, மனிதனுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2ஆம் மரணம், 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து வந்தபடினாலே நமக்கு 2வது மரணம் நமக்கு இல்லை. அந்த 2ஆம் மரணத்தில் சிக்குண்டு போகிறவர்கள் அங்கே பார்க்கினா அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறது என்று நிறைய வசனங்களில் நம்ம இயேசு கிறிஸ்து நினைச்சுக்கிறார், சொல்லுகிறத நம்ம நினைச்ச முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்போ நாம் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக இருக்கிறது. ஏன்னா அவர் உயிர்த்தெழுதின் சாயலில் நாம் இணைக்கப்பட இருக்கிறபடியினாலே உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஆவியிலேயே அவர் வாழ்ந்தார், ஆவியான துணையோடு வாழ்ந்தார். ஆவியானவர் இல்லாமல் அவர் ஒன்றும் செய்ததில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமர் 8:1 சொல்லுகிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக்கப்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவன் கிறிஸ்துவோடு இல்லை. ஒரு வசனம் சொல்லப்படும்,
கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவன் கிறிஸ்தவன் அல்ல. அவன் ஆவியின்படி வாழுகிறவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1 பார்க்குறோம். கொலோசியர் 3:10 சொல்லுகிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புதிய மனுஷன், புதிய வாழ்க்கை, கிறிஸ்துக்குள்ளாக வந்த பிறகு ஒரு பழைய வாழ்க்கை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காரியங்கள் இன்னும் எனக்குள்ளே இருக்குதா அப்படின்னா நாம் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறதுக்கு. அப்போ தெய்வனிடத்தில் அந்த கிருபையை கேளுங்க, நீங்கள் அதுக்கு முயற்சி எடுங்க. அவர் கிருபையும் தருவார். அவர் வந்து he gives all the strength. அவர் பலனையும் கிருபையும் தருகிறார். ஆனால் நம்ம தான் முதல் காரியம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆண்டவர் என்னால் வர முடியல, நான் என்ன செய்ய அப்படின்னு நீங்கள் சொல்கிறாதபடி, ஆண்டவரே நான் முதல் காரியம் என்னால் சின்ன விஷயத்த நான் செய்கிறேன், உமக்காக இந்த சின்ன சாக்ரிஃபைஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்வார், அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா தரித்து கொண்டு இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கும் பொழுது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறமான மனுஷனானது பாருங்கள் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறான்னு சொல்லப்படுகிறது. புறமான மனுஷன் அழியணும் அப்படின்னு விரும்புகிறார், அழிந்து நாளுக்கு நாள் புதிதாகிறார் உள்ளான மனுஷன். அதாவது உள்ளான மனுஷன் புதிதாகும் பொழுது தான் வெளி மனுஷன் குறையிறான். இப்போ உதாரணத்துக்கு புறம்பான மனுஷனுடைய ஒரு கோப சாபமோ, எரிச்சலின் சுபாவமோ, மன்னிக்க முடியாத ஒரு சுபாவமோ, பாவமோ ஏதோ ஒரு காரியம் இருக்கலான்னு வச்சுக்கிறேங்க. அந்த காரியம் நான் மேற்கொள்ளணும்னு சொன்னால் உள்ளான மனுஷன் அதிகமாக வளரணும். உள்ளான மனுஷன் வளரணும் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசுவை பார்க்கலாம். அவர் எப்பொழுதும் ஆவியில் நிறைந்தவராய், பிதாவினிடத்தில் விண்ணப்பம் செய்கிறவராய் காணப்பட்டார், வேதத்தை வாசிக்கிறவராய் காணப்பட்டார், கற்று தேறினவராய் காணப்பட்டார். அப்போ நாம் வேதத்திலும் ஜபத்திலும் அதிகமாய் நாம் நெருங்கி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ ஒரு பழைய மனுஷனுடைய வாழ்க்கையே இல்லை, பழைய மனுஷனுடைய காரியத்தை கலைந்து போட்டு புதிதான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவோடு ஒரு வாழ்க்கை வாழ்கிறங்கிறது கிறிஸ்து அல்லாதவர்களுக்கு நமக்கும் கட்டாய வித்தியாசம் இருக்கணும். வித்தியாசம் வெளிப்புறமாக இருக்கிறது 2வது பட்சம், உள்ளான காரியம் இருக்கணும். உள்ளான ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு புதிதான ஒரு காரியம், சமாதானம், சந்தோஷம் நம்மளை பார்க்கும் பொழுது தெய்வத்தை பார்க்கத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை கற்றுத்தரணும். 2 பெண்களை நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரூத்து புஸ்தகத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ரூத்து 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, இவர்கள் மோவாபிலிருந்து பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கர்த்தர் ஜனங்களை சந்திக்கிறாருன்னு கேள்விப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த தேசத்தை விட்டு, மோவாப் தேசத்தை விட்டு கடந்து போகிறதாக 6வது வசனம் சொல்லுகிறது. அப்புறம் எல்லாரும் 14வது வசனத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் சத்தமிட்டு என்ன செய்கிறார்கள், அழுகிறார்கள் என்று பார்க்குறோம். பாருங்கள், நான் வந்து 16வது வசனத்தில் பார்க்க, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்ப போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டபனாக, ரொம்ப பிடிவாதமாக, ரொம்ப தீர்மானமாக இருந்தான். என்ன ஆனாலும் சரி, நான் வந்து இதை விட்டு நான் போக மாட்டேன், அவரை விட்டு நான் போவதே இல்லை அப்படின்னு ஒரு மிகுந்த தீர்மானம் கொண்டவளாய் காணப்பட்டாள். ரூத் மாத்திரமில்லை, ராகாபை பார்த்தாலும் அதே தான். எரிகோவில் அவள் இருக்கும் பொழுது யோசுவா புஸ்தகத்தில் நீங்கள் 2வது அதிகாரம் 1 முதல் 21 வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே உணவு போகிறதான அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு அவர்கள் எல்லா வகையிலும் பாதுகாப்பு கொடுக்கிறார். கர்த்தர் அவளையும் அவருடைய குடும்பத்தையும் நினைச்சார்னா அவர் பாதுகாத்தார், அவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். அதான் பழைய வாழ்க்கையை அவர்கள் மறந்துட்டாங்க. ரூத்தை பார்த்தாலும் சரி, ராகாப்பை பார்த்தாலும் சரி, பழைய வாழ்க்கை ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை. மோவாப் என்றாலே ஒரு துன்மார்க்கம் தான். அந்த காரியத்திலேருந்து ஒரு பெரிய விடுதலை பெத்லெகேம் என்றதான அப்பத்தின் வீட்டுக்கு வந்து அவர் சேர்கிறார். ராகாவை பார்க்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்குனுடைய அடைக்கலத்தை அவர் என்ன செஞ்சுக்கிறார், அவளும் வந்து விட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மேகஸ்தம் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்கள் கடந்து போகிறார்கள். அதற்குள்ளாக இவளும் என்ன செய்கிறாருன்னா ஒரு பெரிய விடுதலை காணுகிறார்.
இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா போவாசுடைய அவர் தாயாராக என்ன செய்கிறாள் மாறுகிறாள். மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் அங்கே இடைப்படுகிற அளவுக்கு அவர் வாசம் பண்ணுகிறது. இன்னும் சொல்லப்போனால் எபிரேயர் 11:31, யாக்கோப்பு 2:25-26 நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ராகாப்புடைய விசுவாசத்தில் பட்டியலிலும் தேவன் மேல் என்ன ஒரு விசுவாசத்தோடு இருந்தால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ பழைய வாழ்க்கையை அல்ல, புதிதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்கிறார். அப்போ என் வாழ்க்கை போன வருஷம் இந்த டிசம்பர் நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது, 17ஆம் தேதி இன்று இருக்குது அப்படின்னா போன வருஷம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருந்துச்சு. போன வருஷம் உலகத்தை நினைத்தோ, உலகத்தின் கவலைகளை குறித்தோ, ஒருவேளை என்னுடைய பலவீனத்தை குறித்தோ, இல்லை என்னுடைய இயலாமையை குறித்தோ, என்னுடைய சூழ்நிலையை குறித்தோ நான் கவலைப்பட்டு சோர்ந்து மனுஷனை தேடி 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 அவனிடத்தில் நான் ஆறுதல் பெற்றுக்கொண்டு இருந்திருக்கலாம் போன பல முந்தின வருடங்களில். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. எனக்கும் இப்பொழுதும் சோர்வு வரலாம், நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் வரலாம். ஆனால் அதன் மத்தியிலும் வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமானுக்கு வரும் சோதனைகள் அநேகம், ஆனால் அவைகளிலிருந்து கர்த்தர் அவனை நினைச்சாராம் விடுவிக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாமும் இந்த நாளிலும் இந்த ராகாப்பு பார்க்கும் பொழுது, ரூத்தை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு தீர்மானித்து கொண்டிருந்தாங்களோ, நாமும் தீர்மானித்து கர்த்தருக்கென்று புது சிருஷ்டியாய் வாழ நாம் நம்மளையே முற்படும். அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம், எப்பொழுது நம்முடைய கான்சியஸில் தேவன் 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 அவரை பற்றி அறிகிற அறிவு. வேதம் சொல்லுறது தேவ ஆவியானவர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயங்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் தேவனை அறிய வேண்டும் சொன்னால், தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் தேவ ஆவியானோடு எனக்கு ஒரு ஐக்கியம் வேண்டும். நானும் வேறு அவர் வேறு அல்ல. ஒரு பாடல் கூட உண்டு, நீர் வேறு நான் வேறு அல்ல, இருவரும் ஒருவர் ஆனோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபமும் அதுதான் இருந்துச்சு. நம்ம பார்த்தோம், பிதாவோரத்தில் ஒரு ஜெபம் பண்ணுகிறார், நாம் ஒன்றாக இருப்பதை போல இவர்களும் நம்மோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அவர் ஆவலாக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களோடு கூட ஒன்றாக இருக்க அவர் ஆவலாக இருக்கிறார். பழைய நீங்கள் ஆதி ஆமத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால், ஆதாமை ஏவாளையும் அவர் சிருஷ்டித்து விட்டு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்மையும் இன்று பார்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம் 3வது அதிகாரத்தில், ஒருவனுடைய இதே கதவை நான் தட்டுகிறேன், அவன் திறப்பான் என்று சொன்னால் அவனோடு கூட நான் போய் நான் போஜனப்படுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்று நம்மோடு கூட அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் இடம் கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார், என் மகனே மகளே, நான் உன்னோடு கூட நான் தங்க வேண்டும், உன்னோடு கூட வாழ வேண்டும், புது சிருஷ்டியாய் நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் பார்க்குறோம் 21வது அதிகாரத்தில் அங்கே 4வது வசனம் என்று நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கும், நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், புதிய காரியத்தை செய்ய போகிறேன், புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, புதிய சிருஷ்டியாய் நாம் மாறும் பொழுது தானே புதிய எருசலேமுக்கு நேராக மணவாட்டியாக கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு என்று புது சிருஷ்டியாய் வாழுங்கள். நாளுக்கு நாள் ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நிமிஷம் என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா, உண்மை போல என்னை மாற்றும் என்று சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.